இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஏரல் தாமிரபரணி ஆற்று தான் இருக்கும். ஸோ கீழே தர பாலத்தில் வந்து தண்ணி அதிகம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இதில் என்ன எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க நீங்களே பார்க்கலாம். அது தாமிரபரணி ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் பொதுமக்கள் யாரும் ஆட்சியில் இறங்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி மக்கள் கூட்டம் முழுக்க எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். கூட்டம் ஃபுல்லா எங்க இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு அறிவிப்பு வச்சும் மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய காவல்துறையினர் ஒரு நடவடிக்கை எடுத்து பேரிகார்டெல்லாம் போட்டு தடுப்புல வச்சிருக்காங்க. ஆனா அதையும் மீறி மக்கள் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கறதுக்கு உள்ள போய் நிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருமே ஒரு வெள்ளம் அப்படிங்கறது ஒரு ஆர்வம். ஆனா வெள்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்காங்க. பாத்தீங்க இந்த பாருங்க, பக்கத்துல ஒரு வீடு. ஸோ அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. வெள்ளம் போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஆர்வத்தோட ஒரு சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க வெள்ளத்தை பற்றி. ஆனா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நைட்டு தூங்கும் பொழுது கடவுளே வெள்ளம் வந்துடக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட இருக்காங்க. வெள்ளம் அப்படியே எச்சரிக்கை விட்டாங்கன்னா அப்படின்னா சேஃபாகவே இருங்க. யாருக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு கடவுள்கிட்ட வேண்டிப்போம், எல்லாருமே சேஃபாகவே இருப்போம். மீண்டும் மனதில் பார்க்கலாம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் லோகல் கனிமகன்.